ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த இரவு, கடந்த பகல் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. சேர்ந்து சொல்லுங்க. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை தேட வந்திருக்கிறோம். இந்த நாளிலே யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ப உடைய வார்த்தையை கொடுத்து பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆரோக்கியம் கொடுத்து நல்ல செய்தியை கொடுத்து திருமண வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாரே பல்லமா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நர்த்தரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கைகளை உயர்த்தி யோசுபாத்தை போல எசேக்கியாவை போல. யோசுபாத் யார்? உன்னை சுற்றிலும் ராஜாக்கள். நான் நிற்க பலனில்லை ஆண்டவரே, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறேன், என் கால்கள் தள்ளாடுகிறது. எசேக்கியா யார்? உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த, அவ்வளோதான். இன்னும் நம்ம யாரும் நம்முடைய குடும்பத்தை செட்டில் பண்ணவே இல்லைல்ல இது வரைக்கும். இன்னும் திருமணமாகாத பிள்ளைங்க, வேலையில்லாத பிள்ளைங்க, பாவத்தில் இருக்கிற பிள்ளைங்க, கணவன் ரட்சிக்கப்படலை, வீடு இல்லை, கார் இல்லை, வாகனம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை எசேக்கியா பார்த்து சொன்னது போல உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நம்ம ஆண்டவர் பாதத்தில் விழுவோம். ஆண்டவர் 15 ஆண்டுகள் மாத்திரமல்ல, ஆண்டுடைய வருகை மட்டும் நம் நடத்த வல்லவராக இருக்கிறார். தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று கெஞ்சின மாத்திரத்தில் ஆண்டவர் உதவி செய்தார். உமக்கு சித்தமானால், இயேசுவிடத்தில் கேட்டாங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். குஷ்டரோகம், யாரும் குணப்படுத்த முடியாத வியாதி. எத்தனையோ மருந்து சாப்பிட்டு வந்த ஸ்கின் அலர்ஜிக்காக, இந்த பிளட் ப்ரெஷருக்காக, இந்த சுகருக்காக, இந்த மயக்கத்திற்காக, இந்த கால் வலிக்காக, இந்த காலில் இருக்கிற எலும்புகள் கூடணுனுக்காக, கை கால்கள் செயலிழந்து பிள்ளைகள் எல்லாம் பிறந்ததிலிருந்து அவங்க ஸ்பெஷல் சைல்டாகவே இருக்கிறாங்க. ஆண்டவரை யாரும் குணப்படுத்த முடியல. ஆனால் உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். இது இயேசுவின் வார்த்தை, என்னுடைய வார்த்தை இல்லை. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார்.
ஆண்டவரே, என்னிடத்துல ஒண்ணுமில்லை பேதுரு சொன்னான். நீ போய் வலையை போடு, முதல்ல மீனை எடுத்து அதன் வாயை தர வெளிப்பணம் இருக்கும், அது எனக்காகவும் உனக்காகவும் கட்டு என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவராலே வெள்ளிப்பணத்தை கொண்டு வர முடியும்னா, மீன் வாயிலிருந்து பொக்கிஷத்தை கொண்டு வர முடியும்னா, நம்முடைய வறுமைக்கு ஆண்டவர் எதையும் செய்ய அவர் தயாராக இருக்கிறார். இன்னைக்கு விசுவாசத்தோடு ஒரு வண்டி வேணும், ஒரு வீடு வேணும், திருமணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், இயேசுவேன்னு சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லுங்க, யெகோவா ஈரே என்று சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுங்க. உங்க விசுவாசம்தான். நான் நடத்துறேன், அவ்வளவுதான். உங்களை நடத்துறேன், ஜெபத்துல நடத்துறேன். ஆனா உங்க விசுவாசத்தின்படியே ஆக கடவுது என்று ஆண்டவர் சொன்னார். என்னுடைய விசுவாசம் அல்ல, ஆண்டவர் சொல்லணும், உங்க விசுவாசம் பெரிது, நீங்க விரும்புகிறபடியே உங்களுக்கு ஆக கடவுது. ஆண்டவர் அப்படியே நடத்துங்க. அநேக குடும்பங்கள் இணையட்டும். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரட்டும். ஆண்டவரே, இந்த ப்ராட்காஸ்டிங்கில் ஏற்பட்டிருக்கிற இந்த தடைகள் விலகட்டும். இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இந்த தேவைகளுக்காக கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இன்னும் அதிகமாய் அவளோடு கூட பேசுங்க, அவளை ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த காலங்களிலே ஃபீஸ் கட்ட முடியவில்லை என்று வேதனையோடு இருக்கிற குடும்பங்களை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, என்னிடத்திலும் பல கோரிக்கைகள் வந்திருக்கின்றன. என் ஆண்டவர் யாராவது மனதிலே பேசுவாரானால், அந்த பிள்ளைகள் படிப்புக்காக, அவங்க எதிர்காலத்தில் ஒரு நல்ல வேலைக்கு நல்ல எதிர்காலம் பெற வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து உயர்ந்து இருக்கிறாங்க, அதற்கு காரணம் என் ஆண்டவர் என்று நீ நம்புனீங்கன்னா, ஒரு சொற்ப உதவியை, ஒரு ஃபீஸ் கட்ட ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகள் மனதிலே பேசுவீராக. எல்லாவற்றும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல்ல கவனிங்க. 12ஆம் வசனத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, நல்ல கவனிங்க, நம்பிக்கை உடைய சிறைகளே. சிறைகளைனா பிரிசன்ல இருக்கிறவங்களே. பிரிசன்ல தான் இருக்கீங்க, பட் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்பிக்கையுள்ள சிறைகளை, எப்படிப்பட்ட சிறையாக இருக்கலாம்? வாழ்க்கையில தனிமை என்ற ஒரு சிறை, வேலை இலே ஒரு சிறை, வறுமையிலே ஒரு சிறை, குடும்பத்திலே ஒரு சிறை, கணவன் மனைவி சிறைப்படுத்துறாங்க, மனைவி கணவனை சிறைப்படுத்துறாங்க. வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறை அனுபவம், சிறையின் அனுபவம், சிறைச்சாலையின் அனுபவம். அதாவது சிறைச்சாலை என்னன்னா, ஒரு கைதி போல, விடுவிக்க முடியாது, விடுதலை இல்லை, ஃப்ரீடம் இல்லை, சுயாதீனம் இல்லை, யாரோ டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டும். எதுக்கு எடுத்தாலும் பயம், நம்மை ஒடுக்குவாரு உண்டு. எப்படி எகிப்தில் அவங்க நியமித்தாங்கள்ல, ஒடுக்குறவர்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தாங்களே, அந்த மாதிரி ஒரு சிறைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சிறைதனத்தில், சிறை வாசத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், நான் இன்றைக்கே தருவேன். ஆமேன் சொல்லுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன், நான் இன்றைக்கே தருவேன். சொல்லுகிறது யாருன்னு முதல்ல நல்லா கவனிங்க. இது நான் சொல்ல, இதை சொல்றது கர்த்தர். அதுக்கு முந்தி வசனம், நான் உனக்கு நான், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, உனக்கு நான் செய்வதென்னவென்றால், சொல்லுங்க, உனக்கு நான் செய்வதென்னவென்றால்
தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆண்டுடைய இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவாராம். எங்க இருக்கிறவங்க? அவங்க தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நல்ல சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டுடைய இரத்தம் பயங்கரமானது. சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இந்த சிறைச்சாலையின் அனுபவம் எப்படின்னா, பெரிய பர்வதமே 4ஆம் அதிகாரத்திலே அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அதிசயமானவர் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேலே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு பெரிய பர்வதம், மன்னிக்கவும், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அது மாத்திரமல்ல, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். ஆமேன். கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனாலே சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவருடைய கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கும். ஆமென். சிறைகளே, அரணுக்குள் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன். தண்ணீர் இல்லாத குழியிலிருந்து இரத்தத்தினாலே மீட்கப்படுவார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ரத்தம் வந்துட்டாலே அது ஒரு விக்டரி தான். ஆண்டவர் ரத்தம் சிந்தி, அவன் பெரிய பர்வதமாய் இருந்தான் பிசாசு, அவன் தலையில தன் காலை வைத்து நசுக்கினார். ஆமென் சொல்லுங்க. நமக்கு விரோதமாய் எத்தனையோ சத்துருக்கள் ஆண்டவர் பாதத்தில் அவர்கள் விழுவார், அவர்களை அவர் நசுக்குவார். பல நாட்களிலே நான் புலம்பிக் கொண்டே இருந்தேன். ஆனா இனிமேல் நான் புலம்புவதாக இல்லை. நான் விசுவாசத்தோட நம்பிக்கையுள்ள சிறையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட போகிறேன். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இது நடக்கும், சீக்கிரத்தில் நடக்கும். அது எப்போது நடக்கும்? கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த நாளிலே, எந்த நாளிகளே, எப்பொழுது நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், இன்றே நடக்கும். உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு இன்றே நடக்கும், உனக்கு ஆதரவாய் இன்றே நடக்கும். நல்ல காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கே செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். யோசேப்பு தான் அந்த மாதிரி தண்ணீர் இல்லாத குழியில போட்டு அவன் எடுத்தாங்க. அவன் தகப்பன் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு பிளெஸிங் கொடுக்கிறார். என்ன பிளெஸிங் பார்க்கலாமா? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான், ஒரு நியூ இன்ஃபர்மேஷன். ஐயா எப்போ பார்த்தாலும் யோசேப்பை விட மாட்டுறாரு, யோபை விட மாட்டுறாரு, தாவீதை விட மாட்டுறாரு, அன்னால விட மாட்டுறாரு, மொர்தெகாய் எஸ்தரை விட மாட்டுறாரு.
இவங்கெல்லாம் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். இனி யோசேப்பு வேறு கோணத்துல பார்க்கலாம். யோசேப்பு கனித்தரும் செடி. ஓகே, ஒத்துக்கிறீங்களா? கனித்தரும் செடி, மரம் இல்ல, செடி. அவன் நீரூற்றண்டிலே கனித்தரும் செடி. எப்படியா? நீரூற்றண்டுகளிலே கனித்தரும் செடி. ஆமேன்னு சொல்லுங்க. குழியில் இருந்தவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது. சிறையில் இருந்தவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். வில் வீரர் அவனை மன மடிவாக்கி அவன் மேல் எய்தி அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களில் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் மிஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அதன் கொடிகள் சுவரின் மேலே படரும். எங்க செடி வைக்கப்பட்டிருக்கு? கனிதரும் செடி, ரைட். எங்க செடி நட்டப்பட்டிருக்கு? நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. நீரூற்றண்டை நடப்பட்டிருக்கிறது. அதுவும் வாஸ்தவம் தான், ரைட். ஆனா எங்கெங்க இந்த சுவர் வந்தது? சுவர் எங்க வந்தது? சுவர் யார் ஏற்று அது எடுத்து கட்டினது? இந்த விஷுவலை நீங்க பாருங்க. ஒரு செடி, நான் இது வரைக்கும் அதுதான் யோசிச்சுன்னு இருந்தேன். அது ஒரு காம்பவுண்ட் வாலா இருக்கலாம், ஒரு பாதுகாப்பா இருக்கலாம். ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். சுவரின் மேலே படரும், இல்ல சுவரின் மேலே படரும், அப்படியே படர்ந்து போகும். பிரியமானவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு, நம்முடைய கனி நாம் காண்பதற்கு, நாம் கனி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, அநேகருக்கு கனி கொடுப்பதற்கு தடையாய் ஒரு சுவர். இன்னைக்கு நான் வேறு கோணத்துல ஆவியானவர் வெளிப்படுத்துவதை சொன்னு நான் சொல்லுகிறேன். ஒரு மதிர் சுவர். வேதாகமத்துல நீங்க நிறைய இடங்களில இந்த சுவரை குறித்து நீங்க பார்ப்பீங்கன்னா, இந்த சுவரை நீங்க பாசிட்டிவா பார்க்க மாட்டீங்க, அரணா பார்க்க மாட்டீங்க. எதுவா பார்ப்பீங்க தெரியுமா? எரிகோ மதிர் சுவர். அதுக்கப்புறம் எஸ்ரா நெகேமியா காலத்துல அலங்கம் அப்படின்னு வரும்பொழுது அது சுவர். காம்பவுண்ட் இடிந்து கிடந்தது. அந்த திறப்பை அடைக்கிறதுக்கு யார்? இப்படி சுவர் என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் தடை. இன்னைக்கு கூட அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய தடை. இந்த கனி நமக்கும் பிரயோஜனம் இல்லாம, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம, நம்முடைய சிறையிருப்பு திரும்பாதபடிக்கு ஒரு சுவர். அந்த சுவர் நீக்கப்படணும்னா துதிக்கணும். இஸ்ரேல் மக்கள் துதித்தார். நல்ல ஆண்டவர் சொன்ன. இன்னைக்கு நான் அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். 6 நாள் சுற்றி வந்தாங்க மௌனமா. 7வது நாள் ஆர்ப்பரித்தாங்க. அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் இடிந்து விழுந்தது. அவர்கள் உட்பிரவேசித்து எரிகோவை கைப்பற்றினார். ஆண்டவர் முன்னமே சொல்லிட்டார், உனக்கு ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ற. ஒப்பு கொடுக்க போறேன்னுலாம் சொல்ல, உன் கைகளிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். சத்துருவை உங்க கைகளில் ஒப்பு கொடுப்பார். வெகு சீக்கிரத்திலே இந்த சுவர், தடுப்பு சுவர் இடிந்து விழும். நம்ம செடி இன்னும் அதிகமாய் படரும். அவருடைய கனிகள் நமக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும், உறவின் மக்களுக்கும், நம்முடைய சபைக்கும், அநேகருக்கும் அந்த கனிகள் பயனுள்ள கனிகளாக இருக்கும். இன்னைக்கு திருமண தடை சுவர். நல்லதாக இருக்கிறேன், எங்க நீரூற்றுல நல்ல வசனம் வாசிக்கிறேங்க, ஜெபிக்கிறேன், நீரூற்றண்டை நடப்பட்டிருக்கிறீங்க, பசுமைதான். ஆனாலும் பக்கத்திலே ஒரு சுவர், அரண், சிறை.
அந்த சிறையிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பேன்னு சொல்கிறார். எப்பொழுது? இன்றைக்கே. ஆனா ஒரே ஒரு காரியம், நம் நம்பிக்கையோட கர்த்தரிடத்துல திரும்ப கடவும். சகரியால அதான் சொல்ற, நீங்க கர்த்தரிடத்துல திரும்புங்க, அவர் உங்களிடத்துல திரும்புவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். நல்ல விசுவாசத்தோட கையை உயர்த்தி சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பெரிய பர்வதமே, பெரிய சுவரே, நீர் ஏமாத்திரம். பெரிய கோலியாத்தே, நீ ஆண்டவருக்கு முன்பாக ஏமாத்திரம். தாவீதுக்கு ஒரு கல் அவனை கொண்டு போட்டது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். ஓ தேங்க்யூ லார்ட். ஜெபிக்கலாம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இந்த சின்ன கல், ஆகாதென்று தள்ளின கல், ஒரு சிறிய கல்லை தோளிலே கொண்டு வருவான், தலைக்கல்லை கொண்டு வருவான். அது எல்லாரும் துதிப்பாங்க. அப்படியே நாங்கள் துதிக்கும்படியான கிருபையை தாங்க. யோசேப்பு கனித்தரும் திராட்சை செடி, அவன் நீருற்றண்டைகளே வளரும் செடி, அவன் கொடிகள் படரும், சுவரின் மேலே படரும். அந்த சுவரை தாண்டி போகும். என் தடையை தாண்டி ஆண்டவர் கடை நம்ம கனி கொடுக்க வைக்க போகிறார். ஆண்டவர் நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை இன்று முதல் வாழும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். ஐயா குழந்தை இல்லை, நம்பிக்கை. ஐயா திருமணமாக, ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கை. ஐயா வேலையில பிரச்சனை, ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கை. ஐயா எனக்கு எதிராளிங்க, எனக்கு விரோதிக்கிறவங்க, என்னை சுற்றிலும் இருக்கிறாங்க, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினவர். திரைச்சீலை கிழிந்தது, தடுப்பு சுவர் உடைந்தது, ஆண்டவரை வைத்திருந்த கல்லறை புரட்டி போடப்பட்டது, பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். குழந்தை பிறக்கும், சாபம் விலகும், வேலை கிடைக்கும், வறுமை தீரும், நடக்க முடியாதவங்க நடப்பீங்க. கால்கள் எலும்புகளிலே ஒரு பெரிய வல்லமை, ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக, இருதயம் செழிப்பாக இருக்கும், இரத்தத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறும், எல்லா DNA கோளாறுகள் மாறும், எழும்பாத பிள்ளைகள் எழும்புவாங்க, பேசாத பிள்ளைகள் பேசுவாங்க. ஆண்டவர் இந்த காலத்தில் அட்மிஷனுக்காக கெஞ்சுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அட்மிஷன் கொடுங்கப்பா. ஃபீஸ் கட்ட முடியவில்லை அந்த கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து ஆகிலும் மனுஷரிலிருந்து ஆகிலும் உதவிகளை கொண்டு வந்து தாங்க. உமாலை கூடும் சுவாமி. நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சிதாக்கள் நிலைத்திருப்பதாக, ஆமென். கூடிய மட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். இந்த நாளில் ஆண்டவர் இன்றைக்கே அவர் சில காரியங்களை செய்ய போகிறார். எனக்கு சாட்சி சொல்ல மறவாதீங்க. God bless you.